டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு எனக்கு கிட்டத்தட்ட 200 பேர் முயற்சி பண்ணாங்க. ஒரு பட்டத்தையும் நான் இதுவரை பெற்றதில்லை. ஒரு பட்டத்தையும் நான் இதுவரை பெற்றதில்லை. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து கூட எனக்கு பட்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்த பொழுது கூட அதை மறுத்தவன். ஆனால் இன்றைக்கு இந்த பட்டத்தை பெற்றிருக்கேன்னு சொன்னால் அது அவருக்காகத்தான் இந்த பட்டத்தை நான் இங்கே வாங்கியிருக்கிறேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் இதுதான் முதல் ஒரு விருது. ஏன்னா நான் நிறைய பேர் விருது கொடுத்துருக்கேன். விருது பெற்றது இதுதான் முதல் முறை. அது அவரை மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். விருது கொடுப்பதற்கு என்னை பொறுத்த மட்டும் நான் தகுதியானவன் தான். வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை கணக்கிடுங்க. ஒரு 20-25 வருஷம் வரையும் அப்பா அம்மா பின்னால் நிற்கிறோம். 60-65க்கு பிறகு பிள்ளைகளை நம்புறோம். இப்ப பிள்ளைகளை யார் நம்புறது கிடையாது, முதியோர்களுக்கு நம்புறோம். இந்த இடைப்பட்ட காலம் ஒரு 40 ஆண்டு காலம். இந்த 40 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் இரவு, மீதி 20 ஆண்டு காலம். இந்த 20 ஆண்டு காலத்தில் எவன் ஒருவன் சமூகத்தில் தன்னுடைய அடையாளத்தை விட்டு செல்கிறானோ அவன்தான் உண்மையான மனிதன், அவன்தான் சாதனையாளன், அவன்தான் மனித பிறப்புக்கு அர்த்தம் இருக்கிறவன். இல்லைன்னா ஆடு பிறகுது, 4 குட்டி போகுது, செத்து போகுது. பசு கன்று பிறக்கிறது, வளருது, சாப்பிடுது, 4 கூட கன்று பிறகுது, செத்து போகுது. பண்ணி ஒரு 16 குட்டி 3 தரம் போடுது, இறந்து போகுது, அல்லது இறக்க வச்சிடறோம். மனுஷன் நானும் பிறப்பேன், வளருவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், 3 குழந்தை பெற்றுக்குவேன், ஏதோ சம்பாதிச்சு கடைசியாக ரிட்டையர்ட் ஆகி செத்து போயிடுவோம்னா அப்புறம் ஆடு மாடு பண்ணிக்கு மனிதனுக்கும் எதுக்கு உனக்கு 6வது அறிவு? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய திறன் மனிதனுக்கு இருப்பது எதனால? உனக்கு இருக்கிற 6வது அறிவு. அதை வைத்துதானே இன்றைக்கு உலகத்தை கட்டி ஆகிறோம். மனித பிறப்பு என்பது கடைசி. இன்றைக்கு இருக்கிற கரப்பாம்பூச்சி நம்மளோட 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்கு. ஒரு யானை, அதுக்கு இருக்கிற பலம் எவ்வளவு? ஒரு ஓம்பூச்சி பாகம். இந்த பாகம் யானை படுனா படுக்குது, நடனா நடக்குது, பிச்சை எடுனா பிச்சை எடுக்குது, பழத்தை நீ சாப்பிட்டா சாப்பிட்டு பணத்தை எங்கிட்ட கொடுக்குது. எப்படி அந்த யானையை எப்படி எங்கே அடித்தால் அதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்கிற அறிவு மனிதருக்கு மட்டும் இருக்கிறது. ஆகவே அந்த அறிவை எவன் ஒருவன் பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்தி வாழ்ந்த காலத்தில் இந்த சமூகத்தில் தன்னுடைய அடையாளத்தை விட்டு செல்கிறானோ அவன்தான் முழுமையான பிறப்புக்கு சொந்தக்காரன். அந்த வகையில நான் ஒரு முழுமையான